புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய நற்கருணை இரக்கத்திற்கு முன்பாக நம்மையே படைத்து நாம் ஜெபித்து ஆண்டவரில் மகிமை அடைகிறோம். ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கிருபை நம்மை நிறைத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். வார்த்தையினால் நம்மை உருவாக்கி, வார்த்தையினால் நம்மை வழிநடத்தி, வார்த்தையினால் நாம் நிறைவடைய உதவி செய்கிற அந்த வார்த்தையின் தெய்வத்தை நாம் வாயார புகழ்ந்து பாடுவோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். திருப்பாடல் 119 நம்முடைய திருப்பாடல் இன்று சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்லவியாக மத்தேயு 4:4 வார்த்தைகள், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர் என்கிற அந்த வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டுமாய் நினைவுகூர்ந்து ஜெபிக்க, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க நம்மை அழைக்கிறது. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர் என்ற வார்த்தை, கடவுளின் சொல் நம்முடைய ஆன்மாவை உயிரோடு இருக்க வைக்கிறது. ஆன்மா உயிரோடும் பலத்தோடும் இருக்கிற போது அதில் உடலும் நிறைவடைந்து உயிரோடு அது பயணிக்கிறது. ஆக உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உணவளிக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை கடவுளின் சொல், கடவுளின் வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரை நாம் பாடி புகழ்கிறோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். ஆண்டவரை முழுமனத்தோடு தேடுகிறேன், அவரது கட்டளைகளை விட்டு விலக நான் மாட்டேன் என்கிற வார்த்தைகள் திருப்பாடலில் முழுமனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதையும் என்ற வார்த்தைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்மை அவருடைய கட்டளைகள், அதாவது அவருடைய வார்த்தைகள் நம்மை விட்டு விலகினால் நாம் வாழ்வை இழக்கிறோம் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய், இதுவரை வார்த்தையினால் பலப்படுத்திய தேவன் இனிமேலும் பலப்படுத்த மன்றாடி ஜெபிக்கிறோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். ஆண்டவருடைய வார்த்தை, உண்மையின் பாதையை நான் தெரிந்து கொண்டேன் எனவும் உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன் எனவும் உரைத்து நமக்கு உணர்த்துகிறது. உண்மையின் பாதையை, நீதி நெறிகளை கடவுள் கண்முன் நிறுத்தி பயணிக்க, அவர் கொடுக்கிற வார்த்தையின் வலிமையினால் நிறைவூட்டப்பட ஆண்டவருடைய இரக்கத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். மனிதர்
அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம் கட்டளைகளுக்காக ஏங்குகிறேன் என்கிற அந்த திருப்பாடல் ஆசிரியரைப் போல உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வெளிப்பாடுகளுக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிறைவடைய கிருபை செய்யும். உம்முடைய வல்லமையினாலும் இரக்கத்தினாலும் பிள்ளைகள் என்னாலும் மகிழ்ந்திருப்பார்களாக. தெய்வீக ஆசீர்வாதம் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த, அவருடைய துன்பத் துயர நேரத்தில் எல்லாம் அவர்கள் வெற்றியை காண தேவரீர் இரக்கம் கொள்ள ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை நாள்